நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். காலையிலிருந்து நீங்க சரஸ்வதி ராமநாத் அம்மா ஏன் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக திகழ்கிறார் என்பதை நீங்க வெவ்வேறு கோணங்களிலிருந்து கேட்டிருக்கீங்க. ஒரு தோட்டத்துக்கு நடுவில் பூத்துக்கூடிய மலரை ஒரு 360 டிகிரியில நீங்க 360 படங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரே மலருடைய வெவ்வேறு அழகை வெவ்வேறு கோணங்கள் தான் பார்க்குற மாதிரி ஒரு ஆளுமையுடைய பண்புகளை வெவ்வேறு கோணங்கள் வழியாக நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆளுமை எப்படி உருவாகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு இன்னைக்கு பேசின பல உரைகள் உங்களுக்கு வந்து ஒரு விடையாக இருக்கலாம். அம்மா ரொம்ப சிரத்தையா தினந்தோறும் மொழிபெயர்க்கக்கூடியவர்களாக இலக்கியத்துக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்துகிறவர்களாக அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. அவங்க சொல்ல விட்டு போன விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அவங்க எல்லாருமே அவருடைய முக்கியமான நாவல்கள் சொன்னாங்க. அவங்க மொழிபெயர்த்த கடற்பட கங்கை தாய், கோதானம், அமிர்தம் விஷ்ணு, தர்பாரியாகும் இப்படி வெவ்வேறு நிலங்களை சார்ந்த வெவ்வேறு பின்னணியை சார்ந்த கதைகளை எல்லாம் முன்னிச்சு அம்மாவை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு சீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்னொரு குழந்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு அம்மா ரொம்ப தனிப்பட்ட வகையில நல்ல பழக்கம் உண்டு. ஆனா அந்த பழக்கத்தை தான் நான் இப்போ இந்த ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அதை நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இல்லை சொன்ன அதை மட்டும் தான் சொல்லணும், இந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அந்த போர்ஷனை நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வரேன். அம்மா இவ்வளவும் மொழிபெயர்ப்புகள் செய்வதற்கு முன்னால அவங்க ஒரு சிறுகதை எழுத்தாளர். அடிப்படையில் அவங்க சிறுகதைகளை ஒரு சில சிறுகதைகளை நான் படிச்சிருக்கேன். அவங்க மணிக்குடியில எழுத ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப இன்னைக்கு கேட்கறது ஒரு விஷயமா இருக்கலாம். மணிக்குடி எழுத்தாளர்கள் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில யாருமே சரஸ்வதி ராமநாத்துடைய பேரை சொல்றதில்லை. ஆனா அம்மா மணிக்குடி தான் அவங்களுடைய முதல் சிறுகதை வெளிவந்தது. அந்த சிறுகதை வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சிறுகதையோட தலைப்பு வந்து இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு கணவன் மனைவி கணவன் ஒரு 12 வருஷ காலம் வாழறாங்க. அந்த 12 வருஷத்துல அந்த அம்மாவுக்கு 7 குழந்தை பிறந்து 2 குழந்தைங்க செத்து போகுது, 5 குழந்தைகள் உயிரோடு இருக்கு. ஆனா அந்த கணவனுக்கு அந்த மனைவி மேல ஒரு பெரிய பரிவோ ஒரு ஈடுபாடோ கிடையாது. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனா அந்த பிள்ளைகள் தன் போக்குல அந்த அம்மாவுடைய ஒரு கடுமையான உழைப்பு காரணமாக அதுதான் வளர்ந்துருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த 7வது பிரசவம், அந்த பிரசவத்தினுடைய இரவு தான் அந்த கதை. அந்த இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு பிரசவ வேலை வந்து மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனையில அந்த டாக்டர் வந்து இந்த கணவனை வந்து அவங்களுடைய நிலைமையை பத்தி இவங்களோட யோசிக்காம இருக்கானே அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசுறாங்க. அவ வாழ்க்கையில முதல் முறையாக நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிழையை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத உணர்றேன். தன்னோட வாழ்ந்த ஒரு 12 வருஷ காலம் வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய ஒரு மதிப்பே அறியாம நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலாக அவனுக்கு மனசுக்குள்ள வருது. இவருடைய ஆரோக்கியத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற ரொம்ப ஆழ்ந்த புத்துணர்ச்சியோட இருக்கான். எப்படியாவது அவ இந்த கட்டத்திலேருந்து கழிச்சு வந்துட்டாருன்னா நான் அவளை வந்து ரொம்ப கவனமா பார்க்குவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா துரதிருஷ்டவசமா விதி அவங்க அந்த வாய்ப்பை கொடுக்குறேன். அந்த பிரசவத்துல
அந்த குழந்தை குறைகிறது, அவசரத்து போயிடலாம். ஒரு ஒரு மனுஷனுக்கு புத்தி வருது, ஒரு ஞானம் வருது. ஆனா அந்த ஞானத்தால அவன் யாரை காப்பாற்றுறது? அவன் யார் மூலமாக இல்லை யார் வழியாக இல்லை யாருக்காக அந்த ஞானத்தை அவன் அடையலானோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு இல்லை. விதி அவனை கைவிட்டு போயிடும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் அந்த கதையுடைய அம்சம். ஒரு பொருளுடைய மதிப்பு நம்ம கை, அந்த பொருள் நம்முடைய கையில் இருக்கும்போது நமக்கு தெரியுது. அந்த பொருள் நம்ம கைவிட்டு போன பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு யாருக்கு பிரயோஜனம்? இல்ல அது வரைக்கும் இருந்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், இல்ல அவனுக்காக பிரயோஜனமா இருக்கும். ஆனா அறிவு வந்துடுது. அறிவு வராம இருந்தா அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. அது ஒரு கதைக்கான விஷயமே கிடையாது. ஆனா அறிவு காலம் கடந்து பெறுகின்ற ஒரு அறிவு அல்லது ஞானம் அல்லது ஒரு படிப்பு அல்லது பட்டறிவு அப்படிங்கிறது எதுக்குமே பயன் இல்லை. ஆனா இந்த பயனில்லாத ஞானம் தான் பல பேருடைய வாழ்க்கையில திரும்ப 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 நடக்குது. இந்த ஞானத்தால இன்னும் பெரிய விளைச்சலோ இன்னும் வேகமோ நடந்துட்டு போவதில்லை. ஆனா அவருடைய வாழ்க்கையில இது ஒரு வீணா போன ஒரு ஞானம் தான் கடைசியில வெற்றி நிற்கு. இந்த கதையை அம்மா அவருடைய முதல் கதையாக இருக்கலாம், தெரியல. ஆனா மணிக்குடியில இந்த கதை பி.எஸ். ராமையா கடைசியுடைய அவருடைய 3வது காலகட்டத்தினுடைய விஷயம்ல இந்த கதை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த கதையில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை அவங்க பார்த்துதான். அதே போல அவங்களுடைய இன்னொரு கதையை நான் ஒன்று படித்தேன். அது இருள் கவிழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கதை. அதுலேயும் இதே போல ஒரு 2 கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி ரொம்ப அழகா ஓவியம் வரையக்கூடியவங்க, நிறைய கதை புத்தகம் படிக்கிறவங்க, கதை புத்தகத்தை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கிறவங்க. ஆனா இது எதை பத்தியுமே அவருடைய கணவனுக்கு ஆர்வமே கிடையாது. ஆனா அன்பில்லாதும் கிடையாது, ரொம்ப அன்பானவன். ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். திருப்பி வந்த உடனே அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரான். அப்புறம் எங்கேயாவது வெளியில அடிச்சு போனா அவனுக்கு புடவை வேணுமா, நகை வேணுமா, ஏதாவது பொருள் வேணுமா, எல்லாமே அன்பா கேட்கிறவன் தான். ஆனா அவன் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அது டேபிள் மேலே இருக்கு. இது என்ன புஸ்தகம்மா, இது என்னமா கதை படிச்ச, இந்த பாடம் கூட அழகா வரைஞ்சிருக்கே, சொல்றது நீரா வரலையா, நேற்று வருதுதா, முன்னாள் வருதுதா, அது எதுவும் கேட்டதே கிடையாது. அது எப்படி ஒரு அழகா இருக்க முடியும்? மனைவிக்கு ஆர்வமான துறையில ஒரு விழுக்காடு கூட ஆர்வம் காட்டாங்க. ஆனா மனைவி மேல மிகவும் மதிப்பாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆடவர், ஆண் கணவர். அப்படி ஒரு பாத்திரத்தை யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு யாரால ஆனா அந்த அம்மாவுக்கு இது மேல ஒரு புகார் இல்லை. ஆனா அவங்க 2 பாத்திரத்தையும் பக்கத்துல வச்சு காட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். நான் இவ்வளவு அழகா படம் வரையலாம், என்ன அந்த படத்தை பத்தி ஒரு வாரத்துக்கு கூட என்னால கேட்க மாட்டாங்க. இவ்வளவு அழகா புத்தகம் படிக்கிறேன், என்ன படிக்கிறேன்னு தெரியலையே, யாருக்கு தோணும் இல்லை. ஆனா அந்த ஆளை பத்தி கேட்கறதுல வேற எல்லாத்தையும் பேசுறாங்க. அவங்களும் பொறுத்து பாக்குறாங்க. அவர் அதை பத்தியே கவலையே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நடக்குதுங்கிறதே அவரை பொறுப்படுத்தவே இல்லை. அப்படி ஒரு அழகா இருக்காங்க. அந்த அம்மா கடைசியா ஒரு வரி அம்மா எழுதுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நல்ல படம் வாங்கியிருக்காங்க. அவருக்கு கவனிக்கல, வழக்கம் போல வராரு, பேசுறாரு, புதுசா புடவை வாங்கிட்டு வர்றாரு, நலம் வாங்கிட்டு வர்றாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு, சாப்பிட்றாங்க, பெட்ரூமுக்கு வராங்க. அவங்க பெட்ரூம் நிறுத்த போறாங்க. அப்ப அந்த அம்மா அவர்களுடைய அந்த பெண்ணுடைய மனசில் கவிழ்ந்த இருள் அவர்களுக்கு நிறுத்துறவங்க இருள் உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தது அப்படின்னு ஒரு வெளியிடுறாங்க. அந்த விளக்கு அமித்ஷால இருள் சூழல, இவங்க மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இருள் அந்த அரை முழுக்க இருள் கவிழ்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொய்டிக்கான லைன். ரொம்ப இன்னைக்கு கூட நீங்க கவனிச்சா சட்டுன்னு அந்த ஒரு லைனை எழுதிருந்தது. ஆனா அந்த வரிய அவங்க அந்த வரி இது
இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. நிறைய ஒரு கதையை சொல்லலாம், அது வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையுடைய உலக மாந்தர்கள் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் நான் முக்கியமாக இதுல யாருக்கும் வருத்தம் இல்லை. இந்த பெண் ஓவியம் வரையக்கூடிய பெண் கணவன் வந்து ஓவியத்தை விசாரத்தில் இருந்தாலும் கணவன் பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா வெறுப்பா மாறல. அதுதான் ரொம்ப முக்கியமா அந்த கதையில கவனிக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய வருத்தத்தை எந்த கட்டத்திலையும் அந்த அம்மா வெறுப்பா மாத்தல. அந்த வெறுப்பா மாத்தாம அமைதியாக அதை கடந்து போகிறார். இந்த அமைதியாக கடந்து போவதற்கு கற்றுக் கொடுத்துக்கிறதா இலக்கியம். ஒரு விஷயத்தை நாம் எப்படி கடந்து போறது அப்படிங்கிறது. இந்த கடந்து போவதல் அப்படிங்கிற சுபாவம் வந்து எப்படியோ அம்மாவுக்கு வந்து அது ஒரு அந்த ஞானம் அவங்களுக்குள்ள அது எப்படி வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த கதை வழியா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஒரு எப்படி இது கடந்து போறது அப்படிங்கிறது. நீங்க அவங்க மொழிபெயர்த்த புத்தகங்களுடைய 6 நாவலை பத்தி பேசுறாங்க. நீங்க அதை ஒன்னொன்னா நீங்க அப்படியே அடக்கி வச்சு நீங்க பார்த்துவாங்க. அது அந்த கோதானம் நாவலை பத்தி அதுல தம்பி வந்து அண்ணன் வளர்க்கக்கூடிய பசுமாட்டுக்கு அவன் அந்த கடமானி அந்த பசுவை வாங்கிட்டு வரான். ஆனா அவர் பிள்ளைங்க பால் குடிக்கிறத வந்து அந்த தம்பி கொண்டாடி பிடிக்கல. அவர் விஷ செடியை கொண்டு வந்து புருஷடிகளை கொடுத்து அதை வந்து புள்ளின்னு கிடைச்சி அந்த பசுகிட்ட கொடுத்து பசுவை கொண்டு வரான். அந்த பசு செத்து போகுது. அவனை தம்பி அந்த ஊர்லேயே உறவு ஓடி போயிடுவான். அண்ணனுக்கு தெரியுது தம்பி தான் வந்து அந்த பசுவை கொண்டான். ஆனா அந்த பசு அந்த கடனை அடைக்கவே முடியல. அந்த கடனை அடைக்க முடியாமே அந்த குடும்பம் சிதறி போகுது. அவன் அந்த மனைவி செத்து போறான், பிள்ளைகளும் செத்து போறாங்க. அவன் கடைசியா அவன் மரண பிள்ளைகளை எதிர்க்கிறான். அப்ப அந்த தம்பி எங்க இருந்தோ வரான். அவனுக்கு இங்க வந்து குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சியோட தடுக்க முடியல. அவன் அங்கிருந்து வந்து ஒரு மன்னிப்பு கேட்கல எங்க அண்ணன் அப்படின்னு வந்து வரான். அப்ப மன்னிப்பு கேட்கறது அண்ணன் வரும்போது ஒரு அருமையான வரியை சொல்றான். தம்பி, நீ குழந்தையா இருக்கும் பொழுது அப்பா உன்னை என் கையில வச்சுட்டு செத்து போயிட்டான். நான் உன்னை ஒரு அப்பாவை தான் வளர்த்துருக்கேன். அப்பா இப்படிடா பிள்ளையோட தப்பை வந்து மன்னிக்காம இருக்கும். நான் உன்னோட அப்பாவை நினைக்கல. நான் நினைச்சதுல உன்னை மன்னிக்கிறதுக்கு அப்படிங்கிறான். எப்படி பாருங்க, ஒரு தவறை வந்து மன்னிக்காமல் கடந்து போவதற்கான ஒரு குணத்தை ஒரு தந்தனியாக தன்னை உயர்த்தி கொள்ளும் பொழுது, தியாகமாக உயர்த்தி கொள்ளும் பொழுது அவன் அந்த தப்பையே அவன் கண்ணில் படலை. அந்த தப்பையே உணரல, அந்த குற்றத்தையே அவன் உணரல. இந்த சுபாவம் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் எங்கேயோ இருக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மனிதர் ஒரு பிரேம்சந்த் கண்டுபிடிச்சு இருக்கிறார். அந்த பிரேம்சந்தோட மனிதர்களை நமக்கு அம்மா வழியாக தாராசங்கர் பானர்ஜியை பற்றி சொன்னார். தாராசங்கர் பானர்ஜி வந்து இன்னைக்கும் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இந்திய எழுத்தாளர் அப்படி யாருன்னு கேட்டால் நான் வந்து சட்டுன்னு சொல்றது தாராசங்கர் பானர்ஜி, சிவராம் கரன் அப்படி 2 பேரை மட்டும் நான் மறக்காம எங்க கேட்டாலும் சொல்றேன். தாராசங்கர் பானர்ஜி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் இல்லை. ஏன்னா அவருடைய எல்லா வழியும் இதுதான் வருது, தியாகத்தின் வழியாக ஒன்றை கடந்து போவது. அவர் எழுதின ஒரு ஆரோக்கிய நிகழ்வு ஒரு நாவல். அந்த ஆரோக்கிய நிகழ்வு நாவல் தான் ஒரு சாகித்ய அகாடமி பரிசு. ஆனா என்ன துரதிருஷ்டம், ஆமா வந்து அந்த 55 அவருக்கு அங்க சாகித்ய அகாடமி நாவல் தமிழ்ல வரும்போது 1970 தான் அவர் தமிழ்ல நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த நாவலை பிறந்ததுக்கு இன்னொரு நாவல் எழுதுறார், சப்தபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். 53 அந்த நாவல் வந்து இந்த நாவலை 53 எழுதுறார். அந்த 53 எழுதுற நாவலை 55 சரஸ்வதி ராமநாத் மொழிபெயர்த்தாங்க. அந்த நாவல் அப்ப காவேரிங்கிற ஒரு பத்திரிகையில வருது. அந்த நாவலை படிக்கும் பொழுது என்ன ஆச்சரியம்னா, அது ஒரு மினி ஆரோக்கிய நிகழ்வு மாதிரி. ஆரோக்கிய நிகழ்வு ஒரு பெரிய ஒரு காதல் தோல்வி. அதுல ஒரு பெரிய வைத்தியர் இருக்கார், பரம்பரை வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியர். அவர் மஞ்சரி ஒரு பொண்ணை காதலிக்கிறார். ஆனா அந்த மஞ்சரி பொண்ணு என்ன பண்றா, அந்த ஊர் பண்ணையார போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். வைத்தியருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு காதல் தோல்வி.
காதல் தோல்வியால என்ன செய்ய முடியும்? அது யோசிச்சு பாருங்க. என்னன்னா முக்கியமான விஷயம்னா அதே பங்காளர் தான். அதே போல சில வருஷங்களுக்கு முன்னால சரத்சந்திரன் இன்னொரு எழுத்தாளர் எழுதிய தேவதாஸ்ங்கிற ஒரு நாவல், ஒரு காதல் தோல்வியுடைய முடிவு மரணம் தான் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் போர்டில் எழுதி ஓட்டின மாதிரி ஒரு நாவல் எழுதி இந்தியாவுக்கு பதவிடுச்சு. காதல் தோல்வியினாலே மரணம் இல்லை, ஒரு கையில ஒரு கோப்பை அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரேட்மார்க்காக இருந்த ஒரு உலகத்தை முதல் முறையா விழிப்படைய வைக்கிறது தாராசாகர் கவர்மெண்ட் ஒரு நாவல். இல்ல, காதல் தோல்விய இன்னொன்னால கடந்து போக முடியும். எதால கடந்து போக முடியும்னா தியாக வாழ்க்கையால கடந்து போக முடியும். அந்த ஆயுர்வேத டாக்டர் என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு பெரிய ஆரோக்கிய நிலையங்கிறது அவர் உருவாக்குற வைத்தியசாலை, அதனுடைய வைத்தியசாலையுடைய பேர் தான் ஆரோக்கிய நிலையம். அந்த வைத்தியசாலை வழியாக ஆயிரக்கணக்கான நோயாளிகளை அவர் குணப்படுத்துறார். அந்த தியாக வாழ்க்கையினுடைய வழியாக அவர் அந்த காதல் தோல்வியை கடந்து போறார். சப்தவதியில் அதேதான் வந்து சப்தவதியினுடைய இந்த ஒரு மினி ஃபார்மேட் மாதிரி. அதுல ஒரு மெடிக்கல் காலேஜில் 2 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அது 4 ஸ்டூடெண்ட் படித்து அந்த ஃபைனல் இயர் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன். அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாடகம், ஹேம்லெட் ஒரு நாடகத்தை போடுறாங்க. அந்த நாடகத்தில் நடிகருக்கு ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணு வந்து நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆங்கிலோ இந்தியன் அவளும் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவளை தான் நடிக்க வைக்கிறாங்க. அவளை நடிக்க வச்சுட்டு இருக்கும்போது எங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த வீட்டுக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எப்படியோ ஒரு இந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிராமண ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கும் ஒரு காதல் உருவாகும். ஆனா அந்த வீட்டுல அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை இன்னொரு பியூர் ஆங்கிலோ மேன் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வீட்டுல முடிவு பண்றாங்க. இந்த பிராமண பையனுக்கு இந்த பொண்ணு தான் பிடிக்கும். அவன் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அவங்க அப்பா எனக்கு இதுல விருப்பம் இல்லைப்பா, ஆனா உனக்கு விருப்பமா இருந்தா நீ தாராளமா செஞ்சுக்கோ, உனக்கு தேவையான நீ எடுத்துட்டு போ, ஆனா இதோட உனக்கு ஏற்றமான சம்பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப இவன் என்ன செய்யணும் தெரியாம திரும்ப ஊருக்கு திரும்பி வரான். ஊருக்கு திரும்பி வரும்போது அவன் வந்து காதல் தான், காதல் மட்டும்தான் அவனுடைய கண்ணில் நிற்குது. அதனால அவங்க காதலி சொல்றதா போறான். இதுக்கு 2 பேரும் அந்த காதலிக்கு அவங்க அப்பா வந்து சண்டை, அவருக்கு போயிடறான். இவன் போய் அப்பா கிட்ட சொல்லும்போது நீ மதம் மாறணும் அப்படிங்கிறான். இவன் மதம் மாறதுக்கு தயாரா இருக்கான். சரி, உடனே மதம் மாறிடுறான். காதல் வேகத்துல இவன் வந்து போய் கிறிஸ்துவனா அன்னைக்கே மாறிடுறான். அதனால மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வரன்னு போறான். ஆனா இவன் மதம் மாறின விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. நீ அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப என்ன பண்றது, பெரிய தோல்வி. இந்த பக்கம் அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா விட்டு போயிட்டாரு. காதலி வந்து நீ மனப்பா இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிடறான். அவன் ஒரு கணம் தகைக்கிறான். அதுக்கப்புறம் நிதானமா யோசிக்கிறான். சரி, காதலோட வாழ்க்கை முடியல, அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு அங்கேயே அந்த ஊர்லேயே ஒரு கிளினிக் வச்சு ஒரு 2 வருஷம் சேவை செய்வார். அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு அங்கிருந்து ஒரு ட்ரைபல் ஏரியாவில் குஷ்டரோகம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட வியாதிகளுக்கு நாம் போய் மருத்துவம் பார்க்கும்போது அங்கே போய் வருஷக்கணக்கில் தங்கி அங்கே வந்து வைத்தியம் பார்க்கும்போது போகலாம். இப்படி ஒரு காதல் தோல்வியை இன்னொரு தியாக வாழ்க்கை மூலமாக கடந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தபூர்வமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற அந்த வாக்கியம் இருக்குல்ல, அந்த வாக்கியத்துக்கு உதாரணமான படைப்புகள் தான் தொடர்ந்து தாராசாகர் பானர்ஜி அவருடைய நாவல்களை எழுதுகிறார். அவருடைய நாவலுடைய நாவலுடைய ஒரு 1 லைன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுதான் அந்த நாவலுடைய சாதம். கிட்டத்தட்ட அம்மாவுடைய நாவல்களுடைய மொழிபெயர்ப்புடைய நாவல்களையும் அப்படி ஒரு 1 லைன் நீங்க எழுதுனீங்கன்னா எல்லாமே ஒன்றிலிருந்து இன்னொன்றை கடப்பது எப்படி, துன்பத்தை கடப்பது எப்படி அப்படிங்கிறது, துன்பத்தை கடப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை, துன்பத்தை நீங்க தொடர்ந்து தண்ணீரால அரைச்சிட முடியாது. வேற ஒரு வாழ்க்கையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வேற ஒரு வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத உங்க வாழ்க்கை சூழல்
என்பதற்காக நாடோடி கதை, பிரெஞ்சு நாடோடி கதைகள், உலக நாடோடி கதைகள், இந்திய நாடோடி கதைகள், இந்திய ஒரு பெரிய அந்தாலஜியே படிக்கிறது. அந்த குழந்தைகளுக்காக அவ்வளவு தேர்ந்தெடுத்து அழகான கதைகளை அவங்க ஒழுங்கிருக்கிறாங்க. சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவங்க தனித்தனி புத்தகமா எழுதி தனித்தனி தொகுதிகளா இந்தியாவுடைய முக்கியமான ஆறுகளை பற்றிய கதைகள், அது எங்க பிறந்து எப்படி எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த இடங்களுக்கு எப்படிப்பட்ட வளங்களை எல்லாம் கொடுத்து கடைசியா முடிவடைகிறது. ஒரு நதியோட வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தானே. அவன் பிறக்கிற இடம் வேற, ஆனா வளர்ந்து வாழ்ந்து சிறந்து கடைசியா முடிகிற இடங்கிறது வேற. ஒரு ஆரம்ப வாழ்க்கைக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கும் அது ஒண்ணுதான், அதுக்கு வேறே இல்லை. ஆளோட பேர் மாறுற மாதிரி மனிதனுடைய பேரும் ஆளுடைய பேரும் மாறிக்கிட்டே போகும். ஆனா அது செல்லக்கூடிய விதம், அது பயன்படக்கூடிய விதம்ங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆறு போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. அவங்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு பொருளை அவங்க கற்பிக்கிறாங்களோ அதே பொருளைத்தான் அவங்க ஆறுகளுக்கும் அவங்க கற்பிக்கிறாங்க. அவங்க நீங்க கங்கையுடைய கதையோ காவேரியுடைய கதையோ நீங்க படிக்கும்போது அது ஒரு ஆவோட கதையை படிக்கிற மாதிரி நமக்கு தோன்றது. யாரோ ஒரு அம்மாவோட கதையை படிக்கிற மாதிரி தான் அது தோணும். ஏன் அப்படி தோணும் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ஆத்மாவோட இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த சத்தியத்தினுடைய ஒளியத்தான் அவங்க தன்னுடைய எழுத்துகளிலும் அவங்களுடைய மொழிபெயர்ப்புகளிலும் மாறி 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 வைக்கிறாங்க. சரி, ஏன் மனிதர்கள் இப்படி சிக்கலாக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னுடைய கல்லூரியில வந்து எனக்கு ஒரு ஆசிரியர் தங்கப்பா அப்படின்னு அவர் வந்து ஒரு பெரிய கடிதம். அவருடைய தேர்தல் எப்பயுமே வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒரு கலெக்ஷன் நான் படிக்கும்போது அந்த அவருடைய அந்த கலெக்ஷன் நான் எடுத்து நான் படிச்சிருக்கேன். எனக்கும் வேர்ட்ஸ்வொர்த் ரொம்ப பிடிச்சமான ஒரு அந்த வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒரு பயன் ஒன்று இருக்கு. அது எங்க ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பயன். அந்த பயன்ல அவர் சொல்றாரு, the world is too much with us. The world is too much with us. இந்த உலகத்தை சுமையை நம்மளால தாங்க முடியல. நமக்கு தூண்டு உலகம் இருந்தா போதும், ஆனா நம்ம சுத்தி இவ்வளவு உலகம் இருக்கு. அதனால நமக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குழப்பத்துக்கெல்லாம் காரணமே என்னன்னா the world is too much with us. Late and soon, getting and spending, we lay waste our hours. Getting and spending, we lay waste our hours. Little we see in nature, that is ours. கொஞ்ச நேரமாக கண்ணை திறந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கையை, இந்த மரங்களை, இந்த செடிகளை, இந்த பறவைகளை, குருவிகளை, மீன்களை எதையாவது பார்க்கிறோமா? ஒண்ணுமே கிடையாது. The world is too much with us. Little we see in the nature, that's ours. We have given our hearts away. A sordid boon. வார்த்தை பாருங்க, sordid boon. ஒரு பூன் அப்படின்னா நமக்கு ஒரு கைக்குள்ள கிடைக்கிற புதையல் மாதிரி. ஆனா அந்த புதையலை வந்து அருவருப்பான ஒரு புதையலா நாம் மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் மாற்றி வச்சுருவோம்? எல்லாமே நம்ம கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய விஷயத்த பார்க்காமே கடந்து போகிறோம். எதையெல்லாம் நம்ம பார்க்க வேணாம்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மீண்டும் 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 பார்க்கணும். அது ஒரு வரி இருக்கு. அந்த வரியில அவுட் ஆஃப் டியூன் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வேர்ட்ஸ் we are all out of tune. ஒரு ஆள் கூட அந்த இசையோட இருக்கிற ஆளே இல்லை உலகத்துல. world is too much அப்படி ரொம்ப புலம்புறாரு வேர்ட்ஸ். அந்த 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 ஹெவினஸ், அவுட் ஆஃப் டியூன். ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு கோணங்கள், இவ்வளவு அலங்கோலங்கள்? ஏன்னா நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவுட் ஆஃப் டியூன். டியூனுக்காக அந்த டியூனோட இருக்கணும்னு நம்ம தோணவே மாட்டேங்குது. நமக்கு அந்த இசையோட இருக்குதே தோண மாட்டேங்குது. நம்ம அந்த டியூனை விட்டு தனியா போகணும், அது விலகி இருக்கணும், எனக்கு தனி டியூன் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஒத்திசைவுங்கிறதே இல்லை, ஒரு ஹார்மனிங்கிறதே இல்லை. ஹார்மனி முக்கியம் அப்படின்னு நம்ம மனசுல நினைக்க மாட்டேங்குது. ஹார்மனி அப்படிங்கிறத விட நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு கண்முனைப்பு தான் நமக்கு எழுந்து ஒரு மேல வருது. இந்த முனைப்பு தான் எல்லா கோளாறுக்கும்
பயிற்சி. ஒருவேளை நாம டியூனோட இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இலக்கியம். இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு தான் சரஸ்வதி ராமநாத் அம்மா போன்ற இலக்கிய ஆளுநர்கள் தன்னுடைய சொந்த படைப்புகளாகவும் தன்னுடைய மொழிபெயர்ப்புகளாகவும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி.